ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. காயத்ரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் ஆரம்பங்கள்லாம் காயத்ரி என்ன ஆச்சுன்றாங்க. அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே பைரவி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்ட்டு அந்த ராஸ்கல் எங்கே இருக்கான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிட்டா, அவன் ஓடிட்டான். ஆறுமுகம் எங்கே இருக்கான்னு தெரியலன்றாங்க. ஆனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஆறுமுகம் என்னாச்சு, காயத்ரி பேசுகிறாடா, பேச்சு வந்துடுச்சுடா அப்படின்வாங்க. அண்ணன் அப்படின்னு ஒன்று அப்படியே ஆரம்பத்துக்கு கண்ணில் இருந்த கண்ணீரெல்லாம் வந்துடுது, கலங்கிடுது அவங்களுக்கு கண்ணே. அப்புறமா இன்னொரு டைம் சொல்லிட காயத்ரி அண்ணன் அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. பேச்சு வந்துடுச்சு என் தங்கச்சிக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. என் அம்மான்னு கூப்பிட்டாரு ஆறுமுகம். அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமான்றாங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்ட்டு மனசுக்கே சந்தோஷமா போயிடுச்சுடான்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா போயிடுச்சுடா அப்படின்றாங்க. ஆனால் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. எப்படியோ ஒன்று நல்லது நடந்துடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காயத்ரி உங்களுக்கு ஒன்றும் அடிக்கடி படல அண்ணன் சிந்தானி மட்டும் இல்லைன்னா, அம்மா உங்களுக்கு நம்ம சொல்றேன், அவங்க மட்டும் இல்லைன்னா அந்த நிமிஷம் நான் உயிரோடு இருந்திருப்பேனான்னு தெரியலம்மா. சரியான நேரத்துல யாருமே இந்த இடத்துல குதிச்சு என்னை காப்பாத்தலம்மா. அண்ணி எதையுமே அவங்களுடைய உசுரை பத்தி கூட கவலைப்படாம உடனே கிணத்துக்குள்ள குதிச்சு என்னை காப்பாத்தினாங்கம்மான்றாங்க. இப்ப கூட அவங்கள மன்னிக்க மாட்டீங்களாம்மா, என்னுடைய உசுரை காப்பாத்திருக்காங்கம்மா. அதாவது நீங்க என்னை என் உசுருக்கும் மேல தானம்மா வச்சிருக்கீங்க, அப்படிப்பட்ட உசுரவே அண்ணி காப்பாத்திருக்காங்க. ஆனா நீங்க அண்ணி ஏமா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க. காயத்ரி அது வந்துன்றாங்க, அம்மா இப்பயும் நீங்க மன்னிக்கலைன்னா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்றது அது உங்களுக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு மாதிரி சிந்துவை எமோஷனலா பாக்குறாங்க. சிந்துவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையான்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.